வணக்கம் நண்பர்களே. நம்ம 8th புக்கோட டேம் 4 ரொம்ப ஒரு சிக்கல்களுக்கு மத்தியில் ரொம்ப இவ்வளோ லேட்டாக போகிறது வந்து ஒரு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வழியில் கொஞ்சம் டைட் ஒர்க்குனால போட முடியல, மெட்டீரியல் ரெடி பண்ண முடியல. அதான் விஷயம். அது கண்ணன் ரெடி பண்ண கொஞ்சம் டைமு. ஸோ ரெடி பண்ணியாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்த விஷயங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் ஏர்லியராகவே. ஸோ இந்த டாப்பிக்கில் நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 8th புக்கோட லாஸ்ட் பார்ட்டில் ஸ்ட்ராட்டஜிக் புள்ளியியல் மற்றும் தகவல் செயலாக்கம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் இதை பற்றி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். சார்ட்டு சம்மந்தமான சம்ஸு, பர்சன்டேஜ் சம்மந்தமான சம்ஸு, ப்ராபபிலிட்டி சம்மந்தமான சம்ஸு, இதுதான் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதை 1 by 1 பார்க்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பை சார்ட், ஒரு புள்ளியியல் எப்படி இருக்குன்னா, அது சென்ட்ரல் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூறின் மதிப்பு மற்றும் மொத்த மதிப்பு இன்ட்டு 360ன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக ஒருத்தர் வந்து ஒரு 10,000 செலவழிக்காரு, ஒரு 10,000 செலவழிக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா? அது வந்து எஜுகேஷனுக்கு மட்டும் ஒரு 2,000 செலவழிக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் இது எவ்வளோ டிகிரி, எஜுகேஷனுக்காக எத்தனை டிகிரி செலவழிக்கிறார் அப்படி கேட்டால் இதை நம்ம 360 மாற்றுவோம். இப்போ அதே விஷயத்த சதவீதத்தில் கேட்பான். மொத்தம் 10,000 செலவு, படிப்பு செலவுக்காக 2,000 செலவழிக்கார், எத்தனை சதவீதம் செலவழித்தார் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்டு 100 போடும். அப்போ 2 விஷயம் தான். டிகிரியில் கேட்டால் 360 போட போகிறோம், சதவீதத்தில் கேட்டால் இன்டு 100 போட போகிறோம். இவ்வளோ தான் விஷயம். அது எப்போவுமே கீழே மொத்த மதிப்பு கீழே நான் ஒரு 10,000 சம்பளம் வாங்குறேன். ஸோ டிவைடட் பை கீழே 50,000 சேலரி வாங்குறேன், 50,000 கீழே நான் மேலே எதுக்காக செலவழிச்சேன் என்ன கேட்டிருக்காங்களோ அது மேலே எழுதிட்டு இன்டு 100 போட்டால் சதவிகிதம். இப்போ நமக்கு 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று சதவிகிதமாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டிகிரியாக இருக்கலாம். அதை பற்றி தான் இந்த சைடில் நம்ம பார்க்குறோம். இப்போ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஸோ இங்கிலீஷ் நம்ம ஸ்லைடு கொடுத்துருக்கோம். ஸோ இது தொடர்ந்து தமிழ்லையும் இருக்குது. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குங்க. 2 ஏக்கர் நிலத்தின் நெல்லை பயிரிட ஆகும் செலவு கொடுக்கப்பட்டுள்ள கீழ்காணும் தரவுகள் குறித்த வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இப்படி ஒரு வட்ட விளக்கப்படம் வரைகிறோன்னா இதை வந்து நம்ம இந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம இங்கே வரைய முடியாது. இது சதவிகிதத்தை மாற்றி நம்ம வரையணும். சரிங்களா? அப்போ டோட்டல் செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்து ஒன்றுக்காக சதவீதம் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளாக நம்மளை மொத்தம் பாருங்களேன், 7, 10, 18, 20, 30, 36,000. அப்போ டோட்டல் செலவு பார்த்திங்கன்னா 36,000 ரூபா. இதில் நான் விதை நெல்லுக்கு பயன்படுத்துறது 2,000 ரூபா அப்படின்னா இது எத்தனை சதவீதம் அப்படின்னு இப்போ நம்ம கண்டுபிடிப்பாங்க. இதை 3 அடிச்சு இதை 2 அடிச்சோன்னா 18, திருப்பி 2 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 9. இதை கண்டுபிடிச்சி இந்த சதவீதத்தை இங்கே எழுதணும். 10%, 5% சொல்லி இங்கே எழுதணும். இதுதான் நம்ம இந்த பை சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டு. ஆனால் நம்ம கேட்ட கேள்வி சார்ட்டை பற்றி கேட்குறோம். நம்ம கேள்வி என்னென்னு பாருங்களேன். எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறது, அதன் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்கண்ணா. அதிகமான செலவு எங்கே அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ மொத்தம் நம்மளோட செலவு 36,000. இது அதிகமான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கூலி, ஆள் கூலிக்கெலாம் 10,000 ரூபா செலவாகுது. அப்போ அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத இங்கே கேட்கக்கூடிய கேள்வியாக நம்ம பார்க்குறோம். சரியா? எந்த தலைப்பின் கீழ் அதிக தொகை செலவிடப்படுகிறதுன்னு கேட்டால் ஆள் கூலின்னு சொல்லிடலாம். அவன் என்ன கேட்டிருக்கான், அதன் சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ டோட்டல் எல்லா செலவும் சேர்த்தோன்னா விளைநெல், உழவு, ஆள் கூலி, பூச்சி மருந்து, அறுவடை, அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் சேர்த்தோன்னா மொத்தம் நமக்கு 36,000 ரூபா. இதில் இந்த 10,000 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்க்குறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த 3 0 அடிச்சிடலாம். 25 4 வச்சு அடித்தோன்னா இங்கே நமக்கு 4 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 25ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே அடிச்சிங்கன்னா 9ன்னு கிடைக்கும். இது கீழே நம்ம சுருக்க முடியாது. அதனால் இது என்ன பண்ணிக்கலாம், 250/9 அப்படின்னு மாறிடும். இதை 9ஆல் அடிக்கிறோம் அப்படின்னா 2 டைம்ஸ்னால் 18, 2 டைம்னா 18, மீதி 7, 70, 7 9 63, மீதி 7 7 போய்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 27.78% அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் அதுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், எத்தனை சதவீதம் பணமானது விதை நெல்லுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிருக்கான். விதை நெல் அதே சம்மதான், ஒன்றுமே கிடையாது. முதல்ல கேட்டது யாருக்கு, அதிகமான செலவு யார் கேட்டாங்க. இப்போது விளை நெல் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது மொத்த செலவு 36,000 ரூபா. சரியா? விளைநெல் வாங்கக்கூடிய செலவிடப்படும் எத்தனை சதவிகிதம், அதான் முக்கியம் நமக்கு. சரியா? அப்போ மொத்தம் நமக்கு செலவு 36,000. இந்த விளைநெல்லுக்கு 2,000 ரூபா. இதை சதவீதத்தை மாற்றுறதுக்கு இன்ட்டு 100. இதான் இவ்வளோ சம்மம். இதில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளோ. அதில் ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றுமே கிடையாது. சதவீதமாக மாற்ற தெரியணும், அவ்வளோதான். இந்த 3 0 அடிச்சிடலாம்.
அதே மாதிரி 25 வச்சு அடிச்சு 4 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 25 டைம்ஸு, இங்கே 9 டைம்ஸ். ஸோ 2 × 25னா 50/9. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 5 9னா 9 45, மீதி 50. அப்புறம் திருப்பி 5 9 45, இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான விடை 5.55. இது பெருசாக நம்ம வந்து ஒரு டயக்ராம் வரைஞ்சி ஒன்றுக்கு பிரச்சனை கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணிடலாம், சிம்பிளாகவே என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஸ்மார்ட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஒரு சார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு வீடு கட்டுவதற்கு ஆகும் செலவு தொடர்புடைய கீழ்கண்ட தரவுகளுக்கு பொருத்தமான வட்ட விளக்கப்படம் வரைகன்னு சொல்லியிருக்காங்க. படத்தை வரைஞ்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க, பிரச்சனையே கிடையாது. இப்படி ஒரு பெருசாக ஒரு சதவீதத்தை போட்டு 20% அதர் எக்ஸ்பென்சஸ், இன்னொரு 20% ஆள் கூலி, 10% என்னது மரம், 25% சிமெண்ட்னு சொல்லி நம்ம 100% பிரித்து எழுதிடலாம். நம்ம கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் 55,000 சிமெண்ட்டுக்காக செலவு செய்திருந்தால் ஆள் கூலிக்காக எவ்வளவு செலவு செய்வார்னு கேட்குறாங்க. அப்போது சிமெண்ட்டுக்காக 55,000 செலவழிச்சிருக்காங்க. சதவீதம் படி பார்த்தா 25% செலவழிச்சிருக்காங்க சிமெண்ட்டுக்காக. ரூபா படி பார்த்தா 55,000 செலவு பண்ணியிருக்காங்க சிமெண்ட்டுக்காக. நம்ம கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, ஆள் கூலி வேஜஸ்க்காக செலவு பண்ண செலவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேஜஸ்ஸு 20% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஆன்சர். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ரொம்ப சிம்பிளான வேலை. போன இதில் டோட்டலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 55,000 வந்து சிமெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டாங்களாம். அப்போ 25% சிமெண்ட்டு செலவு பண்ணுறாங்க. சதவீதம் படி பார்த்தா, ரூபா படி பார்த்தா 55,000 செலவு பண்ணுறாங்க. அப்போ நமக்கு தேவை ஆள் கூலிக்கு 20 எவ்வளோன்னு பார்க்கலாம். இவ்வளோ தான் வேலை. இதை நம்ம 5 ஆள் அடித்தோம் அப்படின்னா, இங்கே 5 டைம்ஸு, இங்கே 11 டைம்ஸ். இந்த 5 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே 4 டைம்ஸு, குறுக்க பெருக்குனிங்கன்னா 44,000. அவ்வளோதான் வேலை. ஒரு செலவு கொடுத்துட்டாங்க. ஒரு ஹெட்டோட வேல்யூ நமக்கு தெரியும், சதவீதமும் தெரியும். சதவீதம் படி பார்த்தா 25,000, ரூபா படி பார்த்தா 55,000. அப்போ நமக்கு தான் ஆள் கூலி 20% எவ்வளோன்னு பார்த்தா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது பாருங்கள், ஒரு சார்ட் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது பாருங்கள், 11வது ஃபிபொனாச்சி சீரிஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. என்ன ஃபிபொனாச்சி சீரிஸில் 11வது நம்பர் என்ன, வரக்கூடிய 11வது ஃபிபொனாச்சி சீரிஸ் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து ஃபிபொனாச்சி சீரிஸ் என்னன்னு தெரியும். இப்படி இருக்கிற நம்பரு அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணிட்டே போகணும், அடுத்தடுத்த நம்பரை ஆட் பண்ணிட்டே போகணும். அப்போ இந்த 1 + 1 என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு மாறிடும். இந்த 0ல் ஆரம்பிக்காது, எப்போவுமே ஃபிபொனாச்சி சீரிஸு 1ல் தான் ஆரம்பிக்கணும். 1 1. ஸோ அடுத்து 1 + 1 2ஆக மாறிடும். இந்த 2 + 1 3ஆக மாறிடும். இந்த 3 + 2 5ஆக மாறிடும். இந்த 5 + 3 8ஆக மாறிடும். 8 + 5 13ஆக மாறிடும். 13 + 8 21ஆக மாறிடும். 21 + 13 2 4 6 8. நமக்கு 11 நம்பர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 11 நம்பர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 21ஐயும் 13ஐயும் கூட்டணும் அப்படின்னா 34. ஸோ 34ஐயும் 21ஐயும் கூட்டணும் அப்படின்னா 55. 55 34ஐயும் கூட்டணும் அப்படின்னா 89. ஸோ 2 4 6 8 2 4 6 8 10. அப்போ நமக்கு 11வது நம்பர் கேட்குறாங்க. 11வது நம்பர் 81. அப்போ நிறைய நீங்கள் நெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபிபொனாச்சி சீரிஸ் 0ல் ஆரம்பிக்கும். அப்போ அப்படி கிடையாது. நம்ம ஸ்கூல் புக் படி ஃபிபொனாச்சி சீரிஸ் எழுத ஆரம்பிக்கினா 1ல் தான் ஆரம்பிக்கும். அப்போ 1 இதை கூட்டினா 1. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா அடுத்த நம்பர் 2, அடுத்த 2 நம்பரை கூட்டினா அடுத்த நம்பர், ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்ணிட்டே போனோம். அவ்வளோதான். 3 + 2 5. இந்த இருக்கு 2 கூட்டினா 8, இந்த இருக்கு 2 கூட்டினா 13, இந்த இருக்கு 2 கூட்டினா 21, இந்த 2 கூட்டினா 34. இப்படியே போனோம்னா 11வது உறுப்பு என்ன கேட்குறாங்க. நமக்கு 11வது உறுப்பு என்ன வருது, 89 அப்படிங்கிறது 11வது உறுப்பை குறிக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி சம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான சம்ஸு. இப்போ இந்த மாதிரி சம் வந்து நம்ம இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறத விட அந்த கொஷின் மாதிரி பாருங்கள். சம் என்ன சொல்கிறாங்கன்னு, பிரவீன் பாட் 3 ஷர்ட், 3 சட்டை 2 ஜீனு 5 பேர் ஷூ வாங்கியிருக்காரு. 3 பேர் ஷூ வாங்கியிருக்காரு அவரோட பிறந்த நாளைக்கு. ஸோ த டிஃப்ரெண்ட் வே வியரிங் த ட்ரெஸ் இன் ஹவு many வே டிஃப்ரெண்ட் வே கேன் பிரவீன் வியர் த ட்ரெஸ் ஆன் தி பர்த்டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை டைப்பில் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, ட்ரெஸ் போட முடியும். டிஃப்ரெண்ட் டைப் என்னென்ன டைப்லாம்
அவர் வந்து வியரிங் ட்ரெஸ் ஆடை அணிய முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நமக்கு இதில் நமக்கு கேட்ட கேள்வியே பாருங்களேன், 3 சட்டை 2 ஜீனு 3 பேண்ட், டிஃப்ரெண்ட் வே வியரிங் த ட்ரெஸ், ஹவு மணி டிஃப்ரெண்ட் வே அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. எத்தனை டைப் இருக்குது. இதுக்கு வந்து காம்பினேஷன் பேஸ் பண்ண சம்பந்தம். அப்போ 3 டிஷர்ட்டு 2 ஜீனு 5 பேண்ட்டு. அப்போ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணி 2 தான் பெருக்கி போட்டோம்னா ஆன்சர். எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட்டால் ஆன்சரு 9 3 × 3 9, 9 × 2 18 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் வே, எத்தனை வே இருக்குது, 3 சட்டை இருக்குது, அப்போ 3 நாள் போடலாம். அப்போ 3 காம்போ இருக்குது, 3. அடுத்து ஜீன்ஸுக்கு 2 காம்போ இருக்குது, 2 காம்போ. ஷூக்கு 3 காம்போ இருக்குது, 3 காம்போ. ஸோ இது பேர் காம்பினேஷன் அப்படின்னு பேர். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பெருக்கி போட்டோம்னா சிம்பிளாக ஆன்சர் வந்துடும், காம்பினேஷன். இப்போ அடுத்தது பாருங்கள், அதே விஷயந்தான், அதே மாதிரியான சம்மு. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் MATH என்ற 4 உறுப்பினர்கள் உள்ளன. 4 உறுப்பினர்கள் உள்ளன எனில் கீழ்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் சொல்லிட்டான். 4 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் அதுக்கு கொஷின் கேட்பாங்க, ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? முதல் கேள்வி பாருங்கள், கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பான வாய்ப்பு. அப்போது கணித மன்றத்து தலைவரை தேர்ந்தெடுக்கணும். தலைவர் போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு போஸ்ட் தான் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 4 பேர் இருக்காங்க. அப்போது 1 2 3 4 4 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் செலக்ட் பண்ண வரோம். எத்தனை சான்ஸ் இருக்குது? 4 சான்ஸ் இருக்குது. அதனால் ஆன்சர் என்னது? 4. இது காம்பினேஷன் பேர். சரியா? சிம்பிளாக போட்டு போயிடலாம். 4 காம்பினேஷன் இருக்குது. 4 பேர் யாரை வேணால் தலைவராக போடலாம். அப்போ நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து பாருங்கள், கணித மன்ற தலைவர், இதுதான் கவனிக்கணும். கணித மன்ற தலைவர் மற்றும் பாருங்க, கணித லீடர் அண்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. இது நல்லா கவனிக்கணும்னா, ஆண்டுங்கிற வேர்டு இருக்கலாம், இல்லை ஆறுங்கிற வேர்டு இருக்கலாம். உப தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பாருங்க, இந்த கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 4 சான்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ கணித மன்ற தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டோம். அடுத்து உப தலைவரை தேர்ந்தெடுக்கணும். எத்தனை ஆப்ஷன் தான் இருக்கும்? ஒரு ஆள் போயிட்டால 3 சான்ஸ் தான் இருக்குது. அப்போது × 3ன்னு போடணும். இதுதான் இதில் முக்கியமான விஷயம். ஸோ 4 × 3 எவ்வளோ வரும்போது இங்கே 12. இதான் நம்ம கவனிக்கணும். இப்போ 2 பேர் கேட்டிருக்காங்க, கணித மன்ற தலைவர் மற்றும் உப தலைவர்னு சொல்கிறோம். அப்போ 4 பேர் இருக்காங்க, 4 சான்ஸ் இருக்குது. 4 பேரில் யார் வேணாலும் தலைவராக இருக்கலாம், 4 சான்ஸ். ஓகே, அப்போ 4ல் ஒரு ஆப்ஷன் முடிஞ்சு போய் தலைவர் எடுத்தாச்சு, உப தலைவர் எடுக்கணும். அப்போ 4ல் ஒரு ஆள் பண்ணனால 3 சான்ஸ் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம பெருக்கணும். ஸோ 4 × 3 12. அடுத்து பாருங்கள், சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வில் ஒரு மாணவர் மொத்த வழிகளில் விடையளிக்க முடியும். ஒரு மாணவர் மொத்த எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும்? பாருங்க, இன் ஹவு many வே, எத்தனை வழிகள் இருக்கு? கேன் த ஸ்டூடெண்ட் ஆன்சர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டைப் கொஸ்டின் இன் ஏ ஸ்விட் டெஸ்ட் அப்படின்னு கேட்குறான். அப்போ 2 ஆப்ஷன் தானே இருக்குது. ஒன்று எஸ் இருக்குது, இன்னொன்று நோ இருக்குது. அப்போ எத்தனை சான்ஸ் தான் இருக்குன்னா 2 சான்ஸ் தான் இருக்குது. ஸோ ஆன்சர் 2ங்கிறது தான் இதுக்கான விடை. இப்போ நம்ம மாதிரி 5 சான்ஸ் இருக்குது, 3 சான்ஸ் இருக்குது அப்படிலாம் கிடையாது. 2 சான்ஸ் தான் இருக்குது. ஒன்று எஸ், நோ, 2 தான் பதிலளிக்கான வாய்ப்புகள். பாருங்கள், மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும்? 2 வழிகள் தான் விடையளிக்க முடியும். ஒன்று எஸ்ஸாக இருக்கலாம், இன்னொன்று நோவாக இருக்கலாம். அதுதான் இந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க. இப்போ அடுத்தும் வந்து நம்ம பார்த்த சார்ட்டை பேஸ் பண்ண கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷினை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார்ட்டை பேஸ் பண்ண கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொஷினை இப்போ நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளஞ்சிவப்பு எல்லாமே கலரெல்லாம் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், எல்லாமே சதவீதத்தில் இருக்குது. ஆனால் இது மட்டும் என்ன இருக்குன்னா மாணவர்கள் இருக்குது. அப்போ நான் முதல்ல வீடியோவில் பிகினிங்லேயே சொன்னேன், மொத்தம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து 100% இருக்கும். அதே இது டிகிரியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து 360 இருக்கும் அப்படி சொன்னேன். அப்போ பாருங்கள், 20 50 75 நமக்கு 90% காலி ஆயிடுச்சு. 25 15 40, இங்கே ஒரு 50, 90% காலி ஆயிடுச்சு. அப்போ இது சதவீதம் படி பார்த்தா 10%, மாணவர்கள் படி பார்த்தா 40 மாணவர்கள். இந்த நமக்கு மஞ்சள் மற்ற 2மே தெரியும். மஞ்சள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எத்தனை பேர்னு தெரியும். மஞ்சளோட கதையும் பாருங்கள். ஒரு வண்ண உற்பத்தி தொழிற்சாலை நிர்வாகத்தின் ஒரு பகுதி மாணவர்களிடம் தங்கள் விருப்பமான வண்ணம் பற்றி கேட்டு அத்தரவு மற்றும் விளக்கப்படங்கள் உள்ள அத்தகவலை பயன்படுத்தி கீழ்காண வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த வைச்சாட்டை வச்சு நம்ம ஒரு டேட்டாவை கண்டுபிடிச்சிட்டோம். சதவீதம் என்றால் 100%, 90% தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மஞ்சளுக்கு வந்து நிறம், மஞ்சள் நிறத்திற்கு சதவீதம் கொடுக்கவில்லை. 90% கண்டுபிடிச்சாச்சு, 10%. அப்போது பர்சன்டேஜ் படி பார்த்தா 10%, வேல்யூ படி பார்த்தா 50 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இனிமேல் கேள்விக்கு போனால் இது சம்மந்தம் என்ன கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக பதிலளிக்க முடியும். பாருங்கள்,
இதான் நம்ம சொன்னோம். சதவீதம் படி பார்த்தா 10% அப்படி சொன்னோம். டோட்டல் எல்லாத்தையும் கூட்டி பார்க்கும் 90 தான் வருது, இது மட்டும் குறையுது. ஸோ அங்கே 10% போட்டாச்சு. ரைட். எத்தனை சதவீத மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்புகிறார்கள் கேட்டிருக்காங்க. அப்போ சிவப்பு வண்ணம் இந்த இருக்குது. என்ன கேட்டிருக்கான்? சதவீதம் தான் கேட்டிருக்கான். அப்போ சதவீதம் இங்கே இருக்குது, அப்படியே தூக்கி எழுதுன ஆன்சர். எத்தனை மாணவர்கள் அப்படின்னு கேட்டால் தான் நம்ம செம்ம சால்வ் பண்ணணும். இங்கே நமக்கு பிரச்சனை இல்லை. எத்தனை மாணவர்கள் இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை சதவீத மாணவர்கள், ஆனால் இங்கே பாருங்கள் எத்தனை மாணவர்கள் க்ரீனை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்கான், பச்சை அப்படி கேட்டிருக்கான். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். மஞ்சள் கலரு சதவீதம் படி பார்த்தா 10, டோட்டல் படி பார்த்தா 50. ஏன்னா இதுதான் நமக்கு தெரியும். மஞ்சள் கலரு சதவீதம் படி பார்த்தா 10, மாணவர்கள் படி பார்த்தா 50. நம்ம கேட்டது என்னன்னு பாருங்க, பச்சை கேட்டிருக்காங்க. க்ரீன் எத்தனை பர்சன்டேஜ்? 15%. அப்போ 15% எவ்வளோ அப்படின்னு பார்த்தா ஆன்சர். அவ்வளோதான் சம்மம். இப்போ நமக்கு ஒரு டேட்டா தெரிஞ்சு போச்சு இல்லையா? 10% என்பது நமக்கு 50 மாணவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பச்சைனா 15%. அப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 0 தூக்கிடலாம். 15 × 5 75. ஸோ நம்ம மாணவர்கள் 75 பேர். ஓகே, அடுத்து பாருங்க, நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் என்னன்னு கேட்கான். நீல வண்ணத்தை விரும்பும் மாணவர்களின் பின்னம் 25 இருக்கா? பின்னம் என்றால் 25%. 25/100. 25/100. இதை 25ஆல் அடிச்சிங்கன்னா 1/4 கிடைக்கும். இதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, பின்னத்தில் எழுதுங்கன்னு சொல்கிறான். 25% என்றால் 25/100. 25ஆல் அடிச்சோன்னா 1/4. இதை பின்னம்னா அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதான் பின்னம், முடிஞ்சு போச்சு. எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லைன்னு கேட்டிருக்கான். எத்தனை மாணவர்கள் சிவப்பு வண்ணத்தை விரும்பவில்லைன்னு கேட்டிருக்கான். சரியா? அப்போ பாருங்க, இதில் நமக்கு ஒரு விஷயம் தெரியும். பாருங்க, 10 தான் 50ன்னு தெரியும். சரியா? அப்போது இந்த 20% மட்டும் தான் யார் இருக்கான்னா சிவப்பை விரும்புகிறவங்க இருக்கான். இது எல்லாமே சிவப்பை விரும்பாதவர்கள். 100%ல் 20% மட்டுமே சிவப்பை விரும்புகிறார்கள் என்றால் மீதி இருக்கக்கூடிய 80% பேர் விரும்பவில்லை என்றே அர்த்தம். ஸோ அந்த 80 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சரு. முடிஞ்சுதா? சிவப்பை மட்டும் விரும்புகிறவர்கள் 20% மட்டுமே. அப்போ மீதி இருக்கக்கூடியதெல்லாம் சிவப்பு நிறத்தை விரும்பாதவர்கள், நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ அப்போ மீதி எவ்வளோ இருக்கும்? 100ல் 20 போச்சுன்னா 80 இருக்கும். அந்த 80 எவ்வளோன்னு பார்க்குறோம். ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். 8 5 40. ஸோ எத்தனை பேர் இருப்பாங்க? 400 இப்படி இருப்பாங்க. சரியா? மீதி எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணே. அடுத்த கொஸ்டின் என்ன? எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல நிறத்தை விரும்புகிறார்கள் கேட்டிருக்கான். இளஞ்சிவப்பு அல்லது நீல நிறத்தை விரும்புகிறார்கள் அப்படி கேட்டிருக்கான். சரியா? ட்ரை பண்ணிடுறீங்களா? அடுத்த கொஸ்டின் நம்ம ட்ரை பண்ணணுமா? மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல வண்ணம். இளஞ்சிவப்பு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இளஞ்சிவப்பு, நீல நிறம். நீல நிறம் இந்த இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து நமக்கு எவ்வளவு? 55 போயிடுச்சு. சரியா? 55 போயிடுச்சு. அப்போ 55. எத்தனை மாணவர்கள் இளஞ்சிவப்பு அல்லது நீல நிறம், ரெண்டில் எதுனாலும் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதே போல் தான் 10 தான் நமக்கு 50 தெரிஞ்சு போச்சு. ஸோ இது 2 தான் கேட்டிருக்காங்க. நீல நிறம் என்பது 25%, இளஞ்சிவப்பு என்பது 30%. ஸோ ரெண்டையும் கூட்டினா 55 எவ்வளோன்னு பார்த்தோன்னா விரும்புகிறவங்க கிடைப்பாங்க. நமக்கு அதான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கிராஸை மல்டி பண்ணிட்டோம் அப்படின்னா 250. 5 × 5னா 25. ஸோ 275. 275. அடுத்த கொஸ்டின், எத்தனை மாணவர்களிடம் தங்களுக்கு பிடித்தமான வண்ணம் பற்றி கேட்டறியப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறான். இந்த பை சார்ட்டில் ஃபுல்லாக மொத்தம் எத்தனை பேரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும். 10, இந்த 10 தான் 50. இதுதான் நமக்கு கீவேர்டு. இந்த ஒன்றுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எங்கேயுமே கொடுக்கல. டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க, எங்கே இருக்கான்னு தெரியாது. இந்த ஒன்றை வச்சு நம்ம டக்குன்னு போட்டுடலாம். 10 தான் எவ்வளவு? 50. மொத்தம் நாளே 100%. என்றால் 100. அப்போ 100 எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். ஒரு ஜீரோ அடிச்சுட்டு குறுக்க பிறகுனீங்கன்னா 500. ஓகேவா? இப்போ சம்ம பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த சதவீதம் தெரிஞ்சாலே போதும், அவ்வளோ சாட்டையும் ஜாலியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? அடுத்து இதே மாதிரி ஒரு சார்ட் இருக்குது. ஸோ நீங்கள் தான் அதை சால்வ் பண்ண போகிறீங்க. ஒரு கருத்து கேட்பின் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் மற்றும் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறான். காய்கறி 160 பேருக்கு விரும்புகிறாங்க. மாமிசம் இப்படி ஒரு வெரைட்டியாக கொடுத்துட்டாங்க. அங்கே சதவீதம் தான் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு இதை வச்சு வேல்யூ கண்டுபிடிச்சோம். இங்கே என்ன பண்ணாங்க? டைரெக்டாக வேல்யூவே கொடுத்துட்டாங்க. டைரெக்டாக கொஷின் போங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இன் ஹவு மெனி வே கேன் த ஸ்டூடெண்ட் ஆன்சர் 3 true or false type question. 3 true or false question
ஆன்சர் பண்ணாங்கன்னு சொல்கிறான். சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வுன்னு சொல்கிறான். சரியா? அப்போ நமக்கு பாருங்கள், ரைட்டு தப்பு ரைட்டு தப்பு ரைட்டு தப்பு. இப்போ நமக்கு வந்து இந்த 3 விடைகள் இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரைட்டாக போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணியிருக்கலாம், எல்லா கொஷினுமே ரைட்டாக போட்டுக்கலாம். இப்போ 2வது ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம், 2 ரைட்டு போட்டு ஒரு கொஷின் தப்பாக போட்டுக்கலாம். 3வது ஆப்ஷன் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, முதல் கொஷினும் லாஸ்ட் கொஷின் ரைட் போட்டு இந்த கொஷின் நம்ம தப்பு விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 4வது ஆப்ஷன் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஒரு கொஷின் மட்டும் ரைட்டாக போட்டு 2மே தப்பாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேவா? இப்படி ஒரு சான்ஸ் இருக்கா? அப்போ இதே மாதிரி அடுத்த சான்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் வித் ரைட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணோமா, இதே மாதிரி அப்படியே இங்கே அப்படியே உள்டாவா எல்லாத்தையும் நம்ம வந்து தப்புன்னு போட்டோம்னா அது ஒரு 8 சான்ஸ் கிடைக்கும். சரி, அது ஒரு 4 சான்ஸ் கிடைக்கும். அப்போ இது ஒரு 4 சான்ஸு, அது ஒரு 4 சான்ஸ், மொத்த சான்ஸ் நமக்கு 8 சான்சஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்போ என்ன கேட்குறான்னு பாருங்கள், 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 1 2 3 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இதில் எத்தனை வேலை ஆன்சர் அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம முதல் 3 எல்லாமே ரைட்டாக போட்டுக்கலாம். அடுத்தது 2 ரைட் ஒரு தப்பு இருக்கலாம். அடுத்தது ஒரு தப்பு இந்த மாதிரி இருக்கலாம். இப்போ இதே மாதிரி அப்படியே உள்டாவா ரைட்டு இருக்கிறதெல்லாம் தப்பு இருக்கிறதா ரைட்டு போட்டிங்கன்னா இன்னொரு 4 சான்ஸ் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் 4 + 4 நமக்கு 8 சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஷின் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக அவங்களை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களின் வட்ட விளக்க படத்தை வரைய சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல்ல சதவீதம் கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் கூட்டி கீழே எழுதி மேலே 160 × 100 சதவீதம். காய்கறிகளுக்கு டோட்டலாக கீழே எழுதி மேலே 90 × 100 மட்டும் மாமிசத்து சதவீதம் கிடைக்கும். இப்படி இந்த சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு பிக்சரை வரைய சொல்கிறாங்க. இது நீங்கள் வரைங்கண்ணே. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் குமரன், அதோட எக்ஸ்பெண்டிச்சர் கதை சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், குமரன் வந்து ஒரு செலவு கணக்கை பற்றி கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு குமரன் வாடகைக்காக 6000 ரூபாய் செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டாங்க. அப்போ குமரன் வந்து வாடகைக்காக 6000 ரூபா அப்படின்னு சொன்னால் வாடகையோட சதவீதம் 15%. அப்போ 15% என்பது 6000 இருக்கும் பட்சத்தில் என்ன கேட்டிருக்காங்க, கல்விக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 20 எவ்வளோ? இப்போ இவ்வளோ தான் கேள்வி. மீதி கேள்வி நீங்கள் தான் போட போகிறீங்க. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ண ஈஸி. 15,000 அடித்தா 4 15 60. கிராஸாக பெருக்குனீங்கன்னா எவ்வளோ ரூபா இருப்பது, 8000 ரூபாய். எவ்வளோதான் சிம்பிள். அப்போ ரூபா படி பார்த்தா 6000, சதவீதம் படி பார்த்தா 15%. 15 தான் 20னா 15 தான் 6000னா 20 எவ்வளோ? அடுத்து பாருங்கள், மொத்த வருமானம் கேட்டிருக்காங்க. மொத்த வருமானம், குமரன் மொத்த வருமானம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம போடலாம் 100. இந்த ஒரு வேலையும் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம அடுத்த கொஸ்டின் போடலாம். கல்வியை விட உணவுக்கு எவ்வளோ சதவீதம், எவ்வளோ ரூபா அதிகமாக செலவழிக்காது, எல்லாமே வந்து இந்த பர்சன்டேஜ் வச்சு அப்படியே எடுத்து சிம்பிளாக போடக்கூடிய சம்ஸாக போடுங்க. அடுத்தது பாருங்கள், இது வந்து நம்ம இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த சம் தான் இங்கேயும் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஹாவ் அண்ட் ஐஸ்கிரீம் ஆர் கேக். 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆர் அப்படி சொல்லிட்டாங்க. என்ன அப்போ ஐஸ்கிரீமாக இருக்கலாம் அல்லது கேக்காக இருக்கலாம். ஆறுங்கிறது இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியம். 2 விஷயம் இருக்கும். ஆர் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஆண்டுன்னு ஒன்று இருக்கும். சரியா? ஆர்னு சொன்னால் நம்ம ப்ளஸ் பண்ணணும், ஆண்டுன்னு சொன்னால் மல்டிப்ளை பண்ணணும். இவ்வளோ தான் விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஒன்று தான். ஆண்டுன்னு சொன்னால் பெருக்க வேண்டும், ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டா பெருக்கிற வேண்டியதான். ஆறுன்னு சொல்லிட்டா கூட்டிட வேண்டியதான். இப்போ ஐஸ்கிரீம் ஆர் கேக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இதை கூட்டணும் அப்படின்னு தெரியணும். There are the flavor of chocolate. அது உங்களுக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும். ஐஸ்கிரீம் இருக்குது, கேக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெண்ணிலா. அப்போ 3 டைப்பில் ஐஸ்கிரீம் இருக்குது. அதே நேரத்தில் இனிப்பு ரொட்டிகள், ஆரஞ்சு மற்றும் வெல்வெட் 2 டைப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கொஷின் பாருங்கள், நீங்கள் ஒரு பனி ஐஸ்கிரீமையோ அல்லது ஒரு இனிப்பு ரொட்டியோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. 2ல் எதனால இருக்கலாம். அப்போ அங்கே ஒரு 3 சான்ஸு, இங்கே ஒரு 2 சான்ஸு. ஸோ மொத்தத்தில் நமக்கு இருக்கிறது 5 சான்ஸ் இருக்குது. ஸோ ஆன்சர் 5. அவ்வளோதான் கொஸ்டின். 6ன்னு சொன்னால் 2 கூட்டி போட்டால் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஆண்டுன்னு சொல்லிட்டா 2 பெருக்கி போட்டுரும். அவ்வளோதான். இங்கே ஐஸ்கிரீமுக்கு 3 சான்ஸ், கேக்கு 2 சான்ஸ், 2 கூட்டினா 5 சான்ஸ். அதே மாதிரி பாருங்கள், 5 சுடிதார் மற்றும் 4 கவுன்கள் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதார் அல்லது ஒரு கவுனை அணிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன தான் இருக்குன்னா, ஆர் அப்படின்னு இருக்கு.
அப்போ இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஆர் என்றால் கூட்ட வேண்டும் என்று கூறினேன். அப்போ 5 சுடிதாரு 4 கவுனு, அப்போ மொத்த சான்ஸு 9. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நம்ம இதில் பெருசாக பண்ணுறதுக்கு இங்கே வேலையே கிடையாது. கூட்டி போட வேண்டியதான். கொஷினை பொறுத்தளவில் அல்லது இருக்கா மற்றும் இருக்கா அப்படின்னு பாருங்கள், பார்த்துட்டு ஆன்சரை போட்டு போயிடலாம். அடுத்த கேள்வி, இது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, நல்லா தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். பள்ளி மாணவர்களுக்கு 4 இலக்க எண்ணில் முதல் இலக்கம் ABCD மற்றும் E என்ற 5 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தினை கொண்டும் அதனை தொடர்ந்து வரும் 3 இலக்க ஒவ்வொரு 0 முதல் 9 சரியா வரையிலான 10 எண்கள் கொண்ட அமைதி என்ன வரைக்கும் அமைப்புகிறான். ஒன்றுமே கிடையாது. ஒரு லெட்டர் வந்து இங்கிலீஷில் இருக்கணும், அந்த லெட்டர் வந்து ABCDE எதுக்குள்ளாலும் இருக்கலாம். மீதி இந்த 3 லெட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 நம்பருக்கு ஏதாவது நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க சரியா. அப்போ இந்த 0 to 9 நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இந்த 3 இடத்துல நம்பரை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல 0 to 9னா 10 நம்பர், 0 to 9னா 10 நம்பர். இந்த 3 இடத்துலையும் 1 2 3 இந்த 3 இடத்துல நம்பர் வரப்போகுது. அப்போ நமக்கு 1000 சான்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை லெட்டர் தேவை? 5 தேவை. அப்போ 5னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 5000 ஆச்சு. முடிஞ்சா மொதல் வேலை சிம்பிள். இந்த ஒரு இடத்துல நமக்கு 10 சான்ஸ் இருக்குது. 0 to 9 இடத்துல நம்ம நம்பர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 3 இடத்துல நம்பர் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போது நமக்கு 3 சான்ஸ் இருக்குது. 10 10 3 சான்ஸ். ஸோ மொத்தம் நம்ம இந்த இடத்துல 10 நம்பர், இந்த 10 நம்பர், இந்த 10 நம்பர். ஸோ நமக்கு இந்த சான்ஸு ஒரு 1000 சான்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன சொன்னாங்க? 4 வரிசை, மொத்தம் 4 நம்பர், 1 2 3 4 4. முதல் இலக்கம் இந்த இருக்கு இல்லையா, இது கண்டிப்பாக ஏயாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்போ அது ABCD 5 சான்ஸ் இருக்கா, அப்போ இதுக்கு 5. அப்போ அடுத்த நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு லெட்டர் வச்சு ஃபில் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு நம்பர் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். நம்பர் எப்படி இருக்கணும்? 0 to 9க்குள்ளே இருக்கணும். அப்போ எத்தனை சான்ஸ் இருக்குது? 10 சான்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 5000 சான்ஸ் இருக்குது. அதில் ஒரு லைன் கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள், நல்லா கவனிக்கணும். அமைந்துள்ளது எனில் வரிசை எண் அமைப்பதற்கு எத்தனை விதமான வழிகள் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தவிர அப்படின்னு சொன்னதுனால 1 2 3 4 5 5 வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4995 5000 போட்டக்கூடாது. கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். மொத்தம் 5000 சான்ஸு தெரிஞ்சு போச்சு. 0 to 9 0 to 9 0 to 9 அப்போ 1000. அப்புறம் 5 இடத்துல இருக்குது. அப்போ நமக்கு முடிஞ்சு போச்சு. அண்டு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ நம்ம பெருக்கி போடுவோம். எல்லாத்துக்கும் பெருக்கி போட்டால் 5000. அதில் என்ன சொல்லிட்டான், இந்த 5 வந்துடவே கூடாதுப்பான்னு சொல்லிட்டான். அப்போ 5 கழிச்சிட்டோன்னா 4995 சான்ஸ் இருக்கும். இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பாருங்க, பள்ளிகளுக்கு இடையான வினா போட்டி. பள்ளி சார்பாக ஒருவரை தேர்ந்தெடுக்க 26 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகள் சொல்றாங்க. அப்போ 26 மாணவர்கள் அப்படின்னா 26C1 காம்பினேஷன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ 26 பாய்ஸ் இருக்காங்கன்னா 26 பாய்ஸ் எடுக்கலாம், அல்லது 15 மாணவிகள் எடுக்கலாம். அப்போ இங்கே என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the teacher want to select the boy or girl அப்படி சொல்லிட்டாங்க. ஆறு வந்துட்டாலும் என்ன சொல்லிட்டேன், கூட்டி போட்டிருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ 26 + 15 எவ்வளோ? 41. இப்போ கொஸ்டின் நல்லா கவனிங்க. பள்ளிகளின் சார்பாக 25 மாணவர்கள் மற்றும் 15 மாணவிகள் ஆசிரியர் பயிற்சி அளிக்கிற எனில் இவர்களில் ஒருவரை, அப்போ இந்த இடத்துல என்ன ஆர் யாராச்சும் ஒருத்தர், அதான் இங்கே கவனிக்கணும். என்ன இந்த இடத்துல 26 மாணவர்கள் அல்லது 15 மாணவிகள் அப்படின்னு சொன்னாதான் நம்ம இந்த இடத்துல கரெக்டாக போட முடியும். ஸோ கொஸ்டினும் தெளிவாக கவனிங்க. ஆண்டுன்னா தான் பெருக்கணும், ஆறுனா கூட்டி போட்டுருணும் சரியா. அடுத்தது 3 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சொன்னப்படும் போது எத்தனை இது நம்ம பார்ப்போம்ல. நம்ம பகடையை உருட்டினோம்னா 6, அப்புறம் 2 பகடையை உருட்டினா என்ன பண்ணிடுவோம், 6 ஸ்கொயர்னு போட்டுருவோம். இங்கே நமக்கு வந்து 3 நாணயங்கள், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம். நம்ம என்ன பண்ணணும்னா 3 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டும்போது எத்தனை விதமான சான்ஸ் கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பண்ண வேண்டியது மொத்தம் ஒரு காயினுக்கு 2 சைடு, மொத்தம் 3 காயின் சரியா. ஒரு காயினுக்கு 2 சைடு, மொத்தம் 3 காயின். அதே மாதிரி பகடை உருட்டும் போது மொத்தம் 6 இருக்கும், 2 பகடைனா 36 அப்படி போடுவோம் சரியா. இப்போ என்னெல்லாம் சான்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த 3 காயின்லேயுமே ஹெட் இருக்கலாம், அல்லது ஹெட்டு டெயில் இருக்கலாம், அல்லது ஹெட்டு டெய்லு ஹெட் இருக்கலாம், அல்லது டெய்லு ஹெட்டுன்னு இருக்கலாம். ஓகே, அப்போ இதே மாதிரி நம்ம காம்போ ஹச் ஒரு இடத்துல டீ போட்டிங்கன்னா 3 டெய்லாக இருக்கலாம், அல்லது டெய்லு ஹைட்டாக இருக்கலாம், டெய்லு
ஹெட்டு டெய்லாக இருக்கலாம், அல்லது ஹெட்டு டெய்லாக இருக்கலாம். ஸோ மொத்தம் நமக்கு 8 சான்ஸு. 2 சைடு ஒரு காயினுக்கு 3 காயினை விட்டுறாங்க, அதனால் 2 பவர் 3ன்னு எழுதியிருக்கோம். 2 காயின் பார்த்துருப்போம், 2 பவர் 2 அப்படின்னு எழுதுவோம். சரியா? அப்போ 8 சான்ஸ். ஃபிபொனாச்சி எண்ணில் ஒரு மூன்றாவது உறுப்பும் ஃபிபொனாச்சி எண் தொடரின் ஒரு மூன்றாவது உறுப்பும் இன் மடங்குன்னு சொல்கிறோம். ஆனால் தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபொனாச்சி சீரியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபொனாச்சி சீரிஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ஃபிபொனாச்சி சீரிஸ் நம்ம சொல்லிட்டோம், 1 1 இருக்கும், ப்ரீவியஸ் நம்பர் 2 இருக்கும், அடுத்து இது ரெண்டையும் கூட்டினா 3 மாறிடும், இது ரெண்டையும் கூட்டினா 5 மாறிடும், இது ரெண்டையும் கூட்டினா 8 மாறிடும், இது ரெண்டையும் கூட்டினா 13, இங்கே கூட்டினா 21, இங்கே கூட்டினா 44, இப்படி போயிட்டு இருக்கும். சரியா? என்ன கேட்டுறாங்க, மூன்றாவது உறுப்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 3வது உறுப்பு பார்த்திங்கன்னா 2, அடுத்த 3வது உறுப்பு பார்த்திங்கன்னா நமக்கு 8, 3வது உறுப்பும் எதோட மடங்காக இருக்கும்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ நமக்கு இங்கே 3வது உறுப்பு, எவ்ரி தேர்ட் நம்பர் ஆஃப் த ஃபிபொனாச்சி சீரிஸ் இஸ் a multiple of 13, அடுத்து 21. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபிபொனாச்சி எண் தொடர் ஒவ்வொரு 3வது உறுப்பும் டேஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கீழே ஆப்ஷன் இருந்தால் நம்ம ஆப்ஷன் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னென்னா, இது எல்லாமே ஒரு ஈவன் நம்பராக இருக்குது, அப்படி இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 2ஆக இருக்குன்னு சொல்லலாம். அந்த 2, அடுத்து பார்த்தா 8, அடுத்து 34, அடுத்தது 144, மூணாவது நம்பர் எல்லாமே 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரியா? மல்டிபிள் ஆஃப் 2. ஃபிபொனாச்சி எண் தொடரின் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பும் 8 மடங்கு ஆகும்னு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பு 8 மடங்கு. அப்போ நமக்கு தெரியும் 1 1 2, அடுத்து பார்த்திங்கன்னா 3 5 8, 8 மடங்கு. அப்போ 2 4 6வது. இந்த 6வது உறுப்பு தான் என்னதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஓட மடங்காக இருக்குது. அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 11 இருக்கும், 13 இருக்கும், அடுத்த நம்பர் 21 இருக்கும், அடுத்த நம்பர் 34 இருக்கும். இந்த இடத்துல 6வது உறுப்பு மட்டும்தான் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஓட மடங்காக இருக்குது. நம்ம ஆப்ஷன் இருந்தால் அதை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இங்கே அவங்க கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, எவ்ரி டேஷ் நம்பர் ஆஃப் த ஃபிபொனாச்சி சீரிஸ் மல்டிபிள் ஆஃப் 8 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 6வது நம்பர் நான் அடுத்து ஒரு 6வது நம்பர் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா மல்டிபிள் ஆஃப் 8ஆக இருக்கும். சரியா? இதுதான் நம்ம பார்க்க அடுத்த 6வது. இப்போ 4, அடுத்து பார்த்தீங்கன்னா 55 89, அடுத்து பார்த்தீங்கன்னா 144. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய 6ஆம் நம்பர் 144, 8ஓட மல்டிபிள்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது நம்ம உங்களுக்கு தெரியும், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இப்படி டானை போட்டு கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். அதாவது என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா பகாயன், HCF தான் கேட்டிருக்காங்க. HCF தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 பகாயன் கேட்டிருக்காங்க. என் பொகு வகுத்து என்ன. இப்போ நம்ம முதல்ல 2 போட்டிங்கன்னா இங்கே 15 ஆயிரும், இங்கே 125 ஆயிரும். அடுத்து 5 போட்டிங்கன்னா இங்கே 3 ஆயிரும், இங்கே 25 ஆயிரும். அடுத்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு காமன் ஃபேக்டர்ஸ் என்னதான் இருக்குது, 5 2. இப்போ பார்த்த மாதிரி இந்த 3 நம்பருக்கு எடுத்து கண்டுபிடிச்சி காமன் ப்ரைம் நம்பரை கண்டுபிடிச்சிருங்க. 36 60 72. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 எண்கள் மீ பெரு பொதுவகுத்து எண் அவை சார்பகா எண்கள் த கோ ப்ரைம் நம்பர் ஆஃப் த HCF அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எப்போவுமே தெரியும் அது என்னது தான், எப்போவுமே கோ ப்ரைம்னு HCFனால என்னது தான், எப்போவுமே 1 தான். ஸோ இந்த 8th புக்கில் கொஞ்சம் வீடியோ 1 2 3 4 வீடியோ போட்டிருக்கோம். கொஞ்சம் 3 வீடியோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 4வது வீடியோவில் இந்த சதவிகிதம் சம்மந்தமான காம்பினேஷன் சம்மந்தமான சம்ஸ் தான் பெருசாக இருக்குது. அடுத்தடுத்த புத்தகங்களில் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். தேங்க்யூ.